ஹாய் வணக்கம் guys. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஃபீல்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னாக்கா பிரிக்ஃபீல்டில் வந்து ஃபேமஸான ஒரு ஹைதராபாத் பிரியாணி இருக்குது. அதே வந்து அப்படியே பிரிக்ஃபீல்டில் சுற்றி காட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ என் கூட ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே guys, பிரிக்ஃபீல்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பிரிக்ஃபீல்டில் இருக்கிற பெரிய தடல். பந்தலாடுவாங்க நார்மலாக, நானும் இங்கே பந்தலான்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி. ஷெல்லஃப், நம்ம எம்சிபாவோட திருவிழா சாப்பாடு, ஜுஜுபி நூடல்ஸ், ரெஸ்டாரண்ட் ஹாகோ ஜோகா இருக்கும் இங்கே வந்தான்மீலாம். ஓகே மீ சீனி சட்டி சோறு இதான் மொதல் திறந்த சீனி சட்டி சோறு. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் கோர்ட்லாம். இங்கே வந்து நிறைய சாப்பாடு கடைங்க இருக்கும், நல்லா ஃபேமஸாகவும் இருக்கும். அங்கே டிராஃபிக் லைனில் நிற்கிறோம். முன்னுக்கு வந்து கொஞ்சம் ஜாமாக தான் இருக்கும். பிரிக்ஃபீல்ட் லாசால் ஸ்கூலு. லாசால் ஸ்கூல் வந்து செந்தூரில் இருக்குது, பிரிக்ஃபீல்டில் இருக்குது, பிஜேயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிலாம் சொன்னால் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தான் மெட்ராஸ் பேக்கரி, ராஜி சில்க் பேலஸ், கல்யாணப்பட்டு 300 மீட்டர். ஸோ அந்த வரிசையில் வந்து மெட்ராஸ் பேக்கரி இது கொஞ்சம் ஃபேமஸ் தான், ஜோகா இருக்கும். எப்போதும் முன்ன லன்ச் டைம் வந்து இங்கே வருவேன். இங்கே முன்னுக்கு தான் வேலை செஞ்சேன், முன்னாடி ஷெல். அப்புறம் முன்னுக்கு போகும்போது காட்டுறேன். ஸோ அப்போ வந்து இங்கே வருவேன், மெட்ராஸ் பேக்கரி வருவேன். அப்புறம் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்டால் கடைங்களாம் இருக்கும். தரல இப்போ சாத்தி இருக்கு, எல்லாருமே சாத்த மாட்டாங்க. ஓகே காய்ஸ், we are entering to பிரிக்ஃபீல்ட். ஸோ பிரிக்ஃபீல்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து தமிழங்க கடை தான் இருக்கும்ல. ஃபுல்லாக தமிழங்க கடை, மங்கள தீபம் எல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம். அந்த கிளாங்கோட வ்ளாக் செஞ்சுருந்தால, ஸோ அதே மாதிரி தான். ஸோ கிளாங்கோட டவுன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த தெங்குக்குலானா. இது வந்து கொஞ்சம் அதில் பாதி. இங்கே வந்து எப்போதும் ஜாமாக தான் இருக்கும். ஸோ இங்கே நடுவில் வந்து பசும்பால்லாம் வைப்பாங்க. வந்தேண்டா பாலுக்காரன், அண்ணாமலை மாதிரி பூக்கடைங்க. ஸோ அந்த சைட்டை வந்து ஃபுல்லாக எல்லாம் நகை கடை அது எல்லாமே இருக்கும். எம்எஸ் கோல்ட். வாவ், மகாராஜா பேலஸ் மாதிரியே இருக்குது. மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ் ஆலயம் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ராணி சில்க் பேலஸ், பாம்பே பாயிண்ட். செக்யூரிட்டிலாம் வந்துட்டாங்க இங்கே. ஸோ இங்கெல்லாம் வந்து பெடஸ்ட்ரியனோட வாக்கில் வந்து எல்லாம் கடைலாம் போட்டிருப்பாங்க. இங்கே நிறையா கடை தான் போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் நிகழ்ச்சி நடக்குதோ? ஓ, ஷூட்டிங் நடக்குது. ஏய் தனுஷ், தெரியறாரா இல்லையா? அது என்ன இங்கே உக்காந்துருக்காரு? உங்களுக்கெல்லாம் தெரியுதா? அங்கே உக்காந்துருக்காரு நாக்காளி போட்டு, அந்த நீல கொடைக்கு கீழே. காய்ஸ் தெரியறாரா? தனுஷ் இருக்காரு இங்கே, ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியலையா உங்களுக்கு? தனுஷும் மம்முட்டியும். ராஜி சில்க் பேலஸ் நல்லா தாண்டி வந்தோம்னா இங்கே வந்து கவுண்டர் இருக்கும். இது வந்து மோடிஜி தான் வந்து ஓப்பனிங் செஞ்சார். ஸோ இதான் முன்னாடி ஷெல். இங்கே தான் முன்ன வேலை செய்கிறேன், முன்னாடி ஷெல்லில். ஸோ பிரிக்ஃபீல்ட் வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து ஃபேமஸான இடம்லாம். நிறைய கோயிலெலாம் இருக்கும். விநாயகர் கோயில் இருக்கும், முருகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து விவேகானந்தர் ஆசிரமம். விவேகானந்தர் சிலை தெரியுதா? சன்ஷைன் எம்பையர். ஓ, கடலாம் திறந்துட்டாங்க. உங்கள்கிட்ட சரவண பவன். இது வந்து ஓஏ ஹெவன், ஓஏ பனானா லீஃப்லாம் வெள்ளை சாப்பாடு. மேலே வந்து பார் மாதிரி பீர்லாம் இருக்கும்.
ஸோ அந்த பிரிக்ஃபீல்ட் மெயினான இடம் வந்து தாண்டிட்டோம். ஸோ இங்கிட்ட வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து தமிழங்க கடை. அப்புறம் வந்து ஏதோ இந்த சந்துக்குள்ளே பூந்தோம்னாக்கா சீன ஃபுட் கோர்ட்டு. இது வந்து ஒங்லியாங் பேங்க். ஸோ நம்ம வந்து இப்படியே போயிட்டு தான் வந்து அந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு போக போகிறோம். இங்கே வந்து ரைட்டு வளைஞ்ச கையோட லெஃப்ட் வளைவோம். இது வந்து அசாம் பட்டாஸ் பிரிக்ஃபீல்ட். லீலா சீ ஃபுட்னு தெரியுதா? ஸோ இந்த மஞ்சள் கலர் சைன் போர்ட் இருக்குல்ல, அதை தாண்டினோடனே வந்து தமிழவங்களோட கடை இருக்கும். அங்கே நல்லா இருக்கும் சாப்பாடுலாம். ஸோ லன்ச் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடையில் சாப்பிட்லாம். இங்கிட்ட வந்து கீழே இருக்கும். முன்னுக்கும் வந்து அந்த பங்குனான் தெரிஞ்சிச்சுல, அது வந்து பக்கிங்கு. அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக வந்து தமிழவங்களோட ஸ்டால் கடைலாம் இருக்கும். இது வந்து பிரிக்ஃபீல்ட் விவேகானந்தா தமிழ் பள்ளி. பிரிக்ஃபீல்ட் விவேகானந்தர் தமிழ் பள்ளிலா. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ரைட்டு தான் வளைய முடியும். ஒன் வே ரைட் வளைஞ்சோடனே நம்ம வந்து லெஃப்ட் வளைவோம். ஓகே காய்ஸ், அங்கே தெரியுதா புத்திஸ்ட் மகாவியாரான்ட்டுன்னு? அதுதான் வந்து புத்தர் கோயில் இருக்கும். புத்தர் கோயிலும் இருக்குது. இது வந்து சர்ச், ஜியோன் சர்ச். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து லெஃப்ட் வளைவோம். லெஃப்ட் வளைஞ்சி நேராக போனோடனே வந்து முதல் புத்தர் கோயில் வரும். ஸோ புத்தர் கோயில் தாண்டினோடனே அந்த ஹைதராபாத் பிரியாணி வந்துடும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து லெஃப்ட் வளையணும். இவரையும் நடு ரோட்டில் நிற்கிறாருன்னு தெரியலையே. ஐயோ பாவம், நல்லா ஓட்டுறாங்க காடி. ஸோ இதில் நேராக போனோம்னாக்கா புத்தர் கோயில் வந்துடும். வெசாட்டிக்கு வந்து இங்கே ஃபுல்லாக பேக்காக தான் இருக்கும். ஸோ இதான் அந்த புத்தர் கோயில். புத்திஸ்ட் மகாவியாரா. அப்படியே நம்ம லெஃப்ட் வளைஞ்சோம்னாக்கா புத்தர் கோயில் தாண்டினோடனே நம்ம லெஃப்ட் வளைஞ்சி நேராக போனோம்னாக்கா விநாயகர் கோயில் வரும். ஹைதராபாத் டம் பிரியாணி கடைக்கு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த ஹைதராபாத் டம் பிரியாணி. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த விநாயகர் கோயில். டைம் ஆச்சு, மணி வந்து 10 போகுது. அதான் கோயில் வந்து சாத்திட்டாங்க. ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர் டெம்பிள் பிரிக்ஃபீல்டில். அதே வந்து இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயில் தான், ஸ்ரீ காளியம்மா ஆலயம். பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஹைதராபாத் பிரியாணி கடை. இது வந்து பின்னாடி வந்து சந்து போனீங்கன்னாக்கா நாசியாம்லாம் வந்து இங்கேருந்து வந்து நிறையா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ நாசியாம் வந்து இங்கே தான் செய்வாங்க. ஸோ நம்ம சாப்பிடுவோம் இன்றைக்கி ஹைதராபாத் டம் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது தாயா? ரெண்டு இருக்குது. இல்ல காய் அவங்க 2 பேருக்கு. ஏய் இல்ல. நீ சாப்பிடு முதல்ல, நான் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். ஓகே, பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நீ சாப்பிடு. ரெக்கார்ட் தட்டாமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் தட்டாமல் பிரியாணி வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதுதான் அந்த ஹைதராபாத் டம் பிரியாணி. இது வந்து பூவா வந்து வரது பூவா. ஸோ கைங்களும் வந்து அதே கோழி பிரியாணி தான். இன்னொரு கைங்க ஆட்டரிச்சியா? எல்லாம் கோழி தானாங்க. ஓ, ஸோ ஆட்டரிச்சி ஃபினிஷர். சாப்பிடுவோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ரைட்டா ரைட்டு. சூடாக
செம்ம சுட சுட இருக்கு. பாஸ்மதி ரைஸ்லாம் ஓ வாசனை நல்லா இருக்கு. வாசனை அதுதான் நமக்கு வந்திருக்கோம். அருமா இல்லை ஃபஸ்ட்டு சுடுது. கூட்டாளிலாம் கேட்குறாங்க நான் என்ன லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடலாம். லெஃப்ட் ஹேண்டில் இது வந்து இது செல்ஃபி கேமரா. டம் பிரியாணி. ஆமாம், ஹைதராபாத் டம் பிரியாணி. செல்ஃபி கேமரா திறந்துருக்கிறதுனால அது வந்து துபாலியாக தெரியுங்களா. இப்போ ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான். அப்பளம். இவர் அப்பளம் சாப்பிட மாட்டார். அவர் சைவ சாப்பாடுக்கு தான் அப்பளம் சாப்பிடுவார். நம்ம எல்லா சாப்பாடுக்கும் அப்பளம் சாப்பிடுவோம். ஓகே காய்ஸ், ஹைதராபாத் டம் பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே பிரிக்ஃபீல்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பிரிக்ஃபீல்ட் அந்த சைட்டு கோயில் அதெல்லாம் நம்ம சொன்னல, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அப்படியே பாலியலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இது என்ன ஜபிலி ரெஸ்டாரண்ட்? என்னடா பேர் இது? பெஸ்ட் ஆஃப் சவுத் அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ். பிஜிஎம் வெஜி அண்ட் வீகன். எங்களுக்கெல்லாம் மீகன் தான் தெரியும். அவன் யார் வீகன்னு? பிரிக்ஃபீல்டில் சுற்றி இருப்பான் மீகன் ஒருத்தன். எங்களுக்கு அவனை தான் தெரியும். ராஜ பரம்பரை மாதிரி மோட்டர் ஓட்டிட்டு போவான், குதிரை ஓட்டுற மாதிரி. இது வந்து மண்டபம்லாம் இப்போ பட்டாடான் கிறிஸ்டியன் மலேசியா டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இங்கே எல்லாமே வந்து ஊருக்காரவங்க தான் இருப்பாங்க ரொம்ப. ஸோ இந்த வீடு தான் ஆனந்த கிருஷ்ணனோட வீடு, அங்கே பொங்கலில் இருக்குதுல்ல. ஸோ அந்த வீடு அந்த புத்தர் கோயிலுக்கு முன்னுக்கே இருக்கும் ஏற்றபடி. அதாவது அவங்க அம்மா வீடுலாம் அது வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருந்தார். இது வந்து அவங்க அம்மா வீடு. ஸோ அவர் இறந்ததுக்கு அங்கிட்டு அவரோட இது டெட் பாடி வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்ரீதி சாய்பாபா சென்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கிட்டு லெஃப்ட், இது ஒன் வே தான். இதில் வளைஞ்சி அப்படியே ரைட்டு வளைஞ்சி திரும்ப வந்து அந்த பிரிக்ஃபீல்ட் பாதையாக போகும். பிரிக்ஃபீல்ட் பாதையாக போயிட்டு நான் வந்து அந்த கோயில் காட்டுறேன் நான். ஸோ கைஸ், இங்கே பிரிக்ஃபீல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி 118 வந்தால் தெரியும். அந்த அன்னைக்கு எங்கே போனோம்? சவுக்கேட் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து நான் காட்டுறனால அந்த சவுக்கேட் சுற்றி பார்த்த வீடியோவில். ஸோ அந்த முன்னாடி 118 தான் இது. ஸோ அப்போ நம்ம வந்து புடுக்கு போகும்போது நான் அந்த முன்னாரக்கிட்ட போயிட்டு காட்டுறேன் நான். அந்த சைட்டு வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் மலாய்க்காரவங்க தொம்மியாம் கடைலாம் இருக்கும். இந்த சைட்டு வளைஞ்சிங்கனாக்கா தமிழங்க கடை கூட இருக்குது. இல்லீகலாக எஸ்ட்ரோலாம் ஓடுது. இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க இந்த கடைங்களுக்கெல்லாம் ஏற்றாப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டரிச்சி விற்கிற கடை கூட இருக்குது. ஆட்டரிச்சி விற்கிற கடை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நேராக போனோன்னா
அங்கிட்ட அந்த கோயில்கிட்ட போகலாம். நம்ம நேராக போயிட்டு ரைட் வளையணும்ல. அந்த பில்டிங்லாம் தெரியுதுல, அதெல்லாம் வந்து கேல் சென்ட்ரல். ஐயோ மரம் மறைச்சிருச்சு எடுக்கும்போது. கேல் சென்ட்ரலில் உள்ள பில்டிங், எஸ்எஸ்எம் ஆஃபீஸ். ஸோ என்னது இன்டர்சேஞ்ச், ட்ரெயின் ஸ்டேஷன், அப்புறம் வந்து இடிஎஸ், கேடிஎம், அது எல்லாமே வந்து அங்கே கேல் சென்டரில் தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் வளையணும். மெட்ராஸ் விருந்து. ஓ ஜோக்கருக்கு கடை. மெட்ராஸ் விருந்து. அங்கிட்டு மெட்ராஸ் பேக்கரி. அதான் கோயிலுக்கு போயிட்டு வராங்க போல். இங்கே வந்து நம்ம லெஃப்ட் வளையணும். இதில் லெஃப்ட்டு. ஸோ முன்னுக்கு வந்து காந்தி ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ எல்லாம் நினச்சிக்காதீங்க காசு சாப்பிட்டுட்டு காந்தி கணக்குன்னு சொல்லிடலான்ட்டுன்னு. அது வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லாம். ஸோ இதில் வந்து நம்ம நேராக போனோம்னாக்கா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கோயில் தான் இருக்கும். கோயில் இருக்கும். கோயிலுக்கு ஏற்றபடி வந்து நிறைய சாப்பாடு கடைங்க இருக்கும். ஏழை சாப்பாடு கடை. நம்ம வந்து இப்போ நேராக போனோம்னாக்கா இது வந்து கிருஷ்ணர் கோயில். இது வந்து கிருஷ்ணர் கோயில். அது வந்து ஆஞ்சநேயர் கோயில். அங்கிட்டு வந்து கோயில் தான். ஆனால் எந்த கோயில்? மதுரை வீரன் கோயில். அது ஐயா கோயில். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நேராக போனோம்னாக்கா அங்கே வந்து முருகர் கோயில் இருக்கும். தொங்கலில் பக்கத்தில் வந்து கலா மண்டபம். பிரிக்ஃபீல்டில் கொஞ்சம் ஃபேமஸான மண்டபம் தான் அது. கலா மண்டபம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரைட் வளையணும். இங்கே இது வந்து அது வந்து அதான் முருகர் கோயில். அது விநாயகர் கோயில். இது வந்து முருகர் கோயில். சாரி சிலாபா சொல்லிட்டேன். இது வந்து முருகர் கோயில். இதுதான் வந்து கலாமண்டபம். ஸோ இதான் பிரிக்ஃபீல்டில் வந்து ஃபுல்லாக நிறையா கோயில் இருக்கும். அங்கிட்டு வந்து நம்ம வந்து வெளியாகி அந்த புத்தர் கோயில்கிட்ட வளைஞ்சோம்ல, அது சாய்பாபா செட் இருந்துச்சுல, அது போகிறதுக்கு முன்னாடியே வந்து சிவன் கோயில் கூட இருக்கு. ஸோ பிரிக்ஃபீல்டில் வந்து ஒரு ஃபேமிலியே இருக்காங்க. இப்போ அதான் அங்கிட்ட ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஸோ அண்ணன் வந்து அந்த அல்சலாம் கடை இருக்குல்ல, கட்டிங் சாயா போய் குடிப்போம்ல, அந்த கடைக்கு எப்போதும் வருவார். ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருப்போம். பார்த்தா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி அதான் அப்படியே அண்ணனையும் அங்க அவுட் பண்ணிட்டு இப்போ அண்ணனை ஏற்றியாச்சா, அதனாலேயே அங்கே அல்சலாமில் போயிட்டு இன்னொரு கட்டிங் சாயை அடிச்சுட்டு அதுக்கு அங்கிட்ட தான் வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே. இதுதான் வந்து சிவன் கோயில்ல, பிரிக்ஃபீல்டில் சிவன் கோயில். ஸோ அந்த நம்ம வந்து அந்த விவேகானந்தர் தமிழ் பள்ளி பாதியாக வந்தோம்ல, அது பக்கத்தில் தான். ஸோ இதான் அந்த விவேகானந்தர் தமிழ் பள்ளி.